Hi, welcome to Shruthiskitchendubai, Dubai lifestyle, travel vlog, tasty recipes. Let's cook together. Happy living from my kitchen to your heart. For more interesting videos, subscribe. Welcome to short series. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் வாழைத்தண்டு சூப்பு எப்படி நல்லா டேஸ்ட்டாக குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவு வாழைத்தண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 பல்லு பூண்டை அப்படியே நம்ம தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாம் மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது கிட்டத்தட்ட 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா 3லேருந்து 4 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. வாழைத்தண்டு எல்லாமே சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு வாழைத்தண்டை மட்டும் அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணி, அதுக்கப்புறம் வாழைத்தண்டை அரைச்ச பேஸ்ட்டு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம அப்படியே குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ண மாதிரி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் பெப்பரு, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்ல, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கிட்ஸ் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Ish you all.